ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பர்த்டே ரிக்வெஸ்ட். மோனிஷா அவங்க அம்மா பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டேடா, லைக் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஸோ எப்போவுமே லைக் அம்மா ஹாப்பியாக வச்சுருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணும் பர்த்டே. ஸோ ஓகேடா, ஒரு ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். ஜிமின் வந்து ஒரு ப்ளே பாய், நீங்கள் ஒரு லைக் ஒரு மியூட் கேர்ள், உங்களால் பேச முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸோ என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோ பேசுனா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஹைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு மண்டபத்தை தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே ஜிமன் கோட் சூட்டோட அங்கே ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து மணப்பொண்ணு, அதாவது நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஒரு காமான பொண்ணு, ரொம்ப க்யூட்டுன்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக க்யூட்டாக இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள். அழகாக வெள்ளை கவுன் போட்டு லைக் அந்த ஃபேஸ் மறைச்ச மாதிரி க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ லைக் ஜிமினோட அப்பா தான் உங்கள் கூட வந்துட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, கிட்ட வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் நிற்கிறீங்க. அது வரையும் ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்க்கல. லைக் அப்போ தான் நீங்கள் வந்து நிற்கும் போது அவன் நிமிர்ந்து பார்க்குறான். நல்லா தான் இருக்கா, ஆனால் உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஜென்மத்துக்கும் அப்படின்ற மாதிரி லைக் முணுமுணுத்துட்ருக்கான். நீங்கள் அமைதியாக க்யூட்டாக எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் லைக் அந்த லைக் இப்படி சொல்லுவாங்கள்ல, மோதிரம் மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸோ 2 பேருமே கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஜிமன் உங்களை பார்த்து உனக்கு ஒரு கிஸ் ஒரு கேடா அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறன்ற பேரில் அப்படியே கடிச்சிடுறான். ப்ளீட் ஆகுது. எல்லாருமே அதை வந்து லைக் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் மட்டும் தான் தெரியும் எவ்வளோ கோவத்தில் உங்களை லைக் உங்கள் லிப்ஸை கடிச்சான்ட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. லைக் அந்த லிப்ஸை தொட்டு பார்க்குறீங்க, ப்ளீட் ஆகுது. ப்ரீஸ்டே ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கீழே குனிஞ்சிட்டாரு. நீங்கள் பார்த்துட்டு இப்படியே பார்க்குறீங்க, எதுவுமே புரியல உங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணான்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. நீங்கள் வந்து லைக் போவே இல்லை, நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. ஜிமினோட அப்பா தான் வயன், வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் லைக் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவர் கூட போகிறீங்க. ஸோ ஜிமின் அம்மா அப்பா 2 பேருமே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வழுக்கட்டாயமாக உட்கார வச்ச மாதிரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது லைக் ஜிமின்னா இப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு முறைக்கிறான் என்னன்னே தெரில. நீங்கள் சாப்பிடும் போது ஏதாச்சும் திரும்பி பார்த்துருப்பீங்க. பார்த்தா ரொம்ப முறைச்சிட்ருப்பான். உங்கள் மனசுக்குள்ளே இவன் எதுக்கு முறைக்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், முதட்ட வேற கடிச்சு வச்சிட்டான், வலிக்குது வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் அவன் சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேருமே உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ வந்து உங்கள் லைக் அவங்க அம்மா அப்பா ஜஸ்ட்டு உங்களை விட்டுட்டு லைக் வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. நீங்கள் இங்கே கிச்சனில் இருக்கீங்க. ஜிமினோட அப்பா தான். ஜிமினும் அவங்க அப்பா வந்து மாடியில் இருக்காங்க, ஓகேவா? ஜிமினோட ரூமில். ஜிமின், நீ மண்டபத்திலே சரியில்லை ஜிமின். உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? டேட், உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்? எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணு பிடிச்சி கட்டி வச்சிட்டிங்க. ஆமாம் ஜிமின், நீ எல்லா பொண்ணுங்களையும் ஊர் ஊராக சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை உருப்படவே உருப்படாது. ஆனால் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். யார் அந்த பொண்ணு? அவ அவ என் பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு, என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்கி சொல்கிறாரு. எப்படியோ ஆனால் தள்ள கட்டு வச்சிட்டிங்களா, ஆனால் நான் சொல்கிறேனே அவள் கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் அவன் போயிட்டான். அவங்க அப்பா பார்த்துட்டு, ஐ ஹோப் நீ கண்டிப்பாக ஏற்றுப்ப ஜிமின். இவளை விட ஒரு நல்ல பொண்ணு உன் லைஃப்பில் கிடைக்கவே மாட்டா, என்ன தான் கெஞ்சினாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கீழே தான் நின்றுட்டு இருந்துப்பீங்க நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. வயன் பார்த்துக்கோமா, அவன் கொஞ்சம் கோவப்படுவான்,
அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படி நோட் பண்றீங்க ஓகேன்னு. ஸோ அவங்களும் கிளம்பியாச்சு. ஜிமின் அங்கேருந்து வந்து உங்க கைய புடிச்சு இழுத்துட்டு லைக் உங்க ரூமுக்கு தான் போறான் மாடிக்கு. இழுத்துட்டு போய் உங்கள பெட்ல டக்குன்னு போட்டான். என்னடா பாதியிலேயே நிறுத்திட்டேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதோட கன்டினியூவேஷனை நாங்கள் என்னோட நியூ சேனலில் பார்க்கலாம்டா. ஏஞ்சல் ஃபிஷ் 2.0 ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது போல். ஸோ இந்த சேனலில் இனிமேல் வீடியோ வராது. இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை போட்டேன் ஓகேவா? ஸோ சும்மா போட்டால் சில பேர்லாம் பார்க்க மாட்டீங்க, அதனால தான்டா. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒன் ஷாட்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இங்கே இங்கே இருக்க பாதி பேர் கூட அங்கே இல்லை. ப்ளீஸ் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா? ஓகேடா, அந்த சேனலை பார்க்கலாம் ஓகேவா? ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நாங்கள் இந்த சேனலில் போட்ட ஏதாவது எஃப்எஃப் வந்து நீங்கள் சீசன் 2 வேணும், இல்லை போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த சேனலில் இந்த வீடியோ இருக்கும், இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இது வேறு ஏதாவது எஃப்எஃப் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கடா, கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா? ஸோ பாய்டா, நியூ சேனலில் சந்திப்போம்.